கர்ப்பப்பை எடுத்துருங்கன்னு பெண்களை பார்த்து சொன்னாரு. என்ன இருந்தாலும் இயற்கை பெண்களைத்தானே அப்படி பள்ளியை பெறுகிற மாதிரி படைத்திருக்கு. அப்போ கழுத அதை விட்டுரு, வேண்டாம், எது அடிமைப்படுத்தினாலும் தூக்கி எறின்னு சொன்னார். ஏனென்றால் நீங்கள் எதை காரணமாக வைத்துக்கொண்டு பெண்ணை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ, எதை காரணமாக வைத்துக்கொண்டு ஒருவனை சாதியால் அடிமைப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ அவை அனைத்தையும் தூக்கி எறிவேன், எனக்கு எந்த புனிதமும் இல்லை என்று சொன்னவர் பெரியார். அதான் சத்யராஜ் ரொம்ப நல்லா சொன்னாரு, மானமுள்ள பெண்கள் இனிமே அந்த ஆளுக்கு ஓட்டு போடக்கூடாது. இதை விட எப்படி சொல்ல முடியும் அழுத்தமா? அதுதான் உண்மை. பெண்களுக்காகவே காலம் முழுவதும் பேசினார் பெரியார். பெரும் செல்வந்தராக பிறந்தார், ஏழைகளுக்காக பேசினார். உயர் ஜாதி என்று சொல்லப்படுகிற சாதியில் பிறந்தார், ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்காக பேசினார். ஆணாக பிறந்தார், பெண்களுக்காகவே பேசினார். அவரை கன்னடர் என்று இவர்கள் சொன்னார்கள், காலம் முழுவதும் தமிழருக்காகவே உழைத்தார். தன் சுயத்தை மறுத்த மாமனிதன் பெரியார், அவ்வளவுதான். அவர் அப்பவே கவலைப்படல, நீங்க பேசியாடா பெரியார் புகழ் இனிமே கெட்டு போகுது. நீ அவருக்கு முன்னால் ஏன் மறைமலை அடிகள் தமிழ் தேசியத்தை பெரியார் ஒத்துக்கல? 2 பேரும் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒன்றாக நின்றார்கள். ஆனால் எங்கே மறைமலை அடிகளிலிருந்து பெரியார் வேறுபட்டார் சொன்னாங்க, எல்லா செய்திகளையுமே சொன்னார்கள். எங்கே வேறுபட்டார்? மறைமலை அடிகள் தமிழ் கடல், ஒரு மாற்றமும் இல்லை. தமிழ் மீது மாறாத பற்றுடையவர். தமிழ் தனித்தமிழை தமிழ்நாட்டில் பரப்பியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் மிக தெளிவாக அவரே சொன்ன கூற்றை நான் சொல்லுகிறேன், சைவமும் தமிழும் எம்மிரு கண்கள். அவரால் மதத்தை விட்டு வெளியே வர முடியல. மதத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை என்பது சிக்கல் இல்லை, அந்த மதம் சாதியோடு பின்னி பிணைந்து கிடக்கிறது. நீங்க எங்கே இருக்கு எடுத்துக்காட்டு, ஐயா மறைமலை அடிகளே எழுதுகிறார், நம்முடைய ஏடுகள்லையும் இருக்கு. ஆனால் அந்த வருடத்தை கண்டுபிடிக்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன். விபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி எங்க போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த நீங்க இந்த நாட்காட்டியில கூட நான் தான் சொல்லுவேன், ஜனவரி 1 தாங்க புத்தாண்டு, சும்மா உலக புத்தாண்டு அதுதான். திருவள்ளுவர்லாம் வச்சுங்க அடையாளத்துக்கு. எல்லாம் எனக்கு தமிழ் துரோகி நைட்டு பட்டம் கொடுத்துருவாங்க, திருவள்ளுவர் ஆண்டு வேலை. நான் இந்த பயல்களை பற்றி கவலையே படல, நான் ரொம்ப ஒரு புன்னகையோடு கடந்து போயிட்டு இருக்கிறேன். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஜனவரி 1 தான் இயற்கையாக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை திருவள்ளுவர் ஆண்டுங்கிறீல்ல, சித்திரைங்கிறீல்ல. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம், பிறந்த நாள் என்னன்னு சொல்லு. திருவள்ளுவர் ஆண்டில் சொல்லணும், இல்லை சித்திரையில் சொல்லணும், எந்த பயலாவது சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டு 1952 ஏப்ரல்ங்கிற அது ஆங்கிலேயர்கள். ஐயோ, ஆங்கிலேயர்களுக்கு அந்த நாட்காட்டிக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அது கிரிகோரியன் கேலண்டர். ஒரு 13வது போப் கிரிகோரி பேர், அவன் காலத்தில் உருவாச்சு, 10 மாதம் தான் இருந்துச்சு. அப்போ அதற்கு பிறகு ஜூலியஸ் சீசர் பேரில் ஒன்று வேணும்னு ஜூலை மாதம் வந்தது. ஜூலியஸ் பேரில் வரும்போது அகஸ்டஸ் சீசர் வேண்டாமான்னு ஆகஸ்ட் வந்தது. அப்புறம் தான் அது 12 மாதம். இப்போதாங்க எல்லாம் 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் எது சரி எது தவறு அது இல்லை. இன்றைக்கு உலகம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது, குழப்பம் இல்லாமல் இருக்கும். நீ இவ்வளவு பேசுறீல்ல, பாஸ்போர்ட்டில் எந்த வருஷம் போட்டிருக்க சொல்லு. நீ பாஸ்போர்ட் வச்சிருக்கில்ல, அது இந்தியன் பாஸ்போர்ட் தானே. இந்தியன் பாஸ்போர்ட் இல்லைன்னு நம்ம மணி சொல்லுவாரா? கிடையாது. எனவே அதை அவர் இயல்பாக உலகத்தின் ஓட்டத்தில் எது பயன்படுமோ அதை பின்பற்றுங்கள், வேற ஒண்ணுமே இல்லை. அது இயற்கையாக அதுதான் பயன்படுகிறது. ஏன் சிக்கல் வந்ததுன்னா, விபவ ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு 2-3 நாள் சிரமப்பட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா மறைமலை அடிகள் காலத்தில் வந்த விபவம் 1928 ஜூன் 20 நடந்தது. என்ன நடந்தது? ஒரு கூட்டம், ஐயா அடிகளார் பேசுறார். பேசும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி பட்டியல் இனத்தை சார்ந்த அன்றைக்கு தீண்டத்தகாதவர்கள்ங்கிற சொல்லு வந்துச்சு. அவர்களை கோயிலுக்கு அழைத்து செல்வதில் அடிகளாரின் கருத்து என்ன? அவர் சொன்ன செய்தி இருக்கு, அப்புறம் பதிவும் இருக்கு. அவர் எங்க என்ன சொன்னார்னா, அவர்களை அழைத்து கொண்டு வருவதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் சிலவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் புலால் உண்ணாதவர்களாக, ஏன் புலால் உண்ணாதவர்கள் என்ன கடவுளுக்கு ஒத்து வராதா? புலால் உண்ணாதவர்களாக இருக்க வேண்டும், நன்கு குளித்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும், பெயர்களை சைவ வெள்ளாள பெயர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இருக்கு 3 நிபந்தனைகளை பெரியார் கேட்டாரு. இதனால்தான் கோயிலில் விட மாட்டேங்கிறீங்களா நீங்க? நான் வந்தா என்ன உள்ள விடுவீங்கல்ல? நான் தினம் மட்டன் சாப்பிட வேண்டாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இல்லை, தினம் சாப்பிட்றேன். என்ன பண்றேன்? என் பேரு ராமசாமி, ஏன் சைவ கோயிலில் விடுற?
அவர் கேட்ட கேள்வி பாருங்க, குளிச்சுட்டு வந்தா 4 நாளைக்கு ஒரு தான் குளிக்கிறப்ப பிரச்சனை உனக்கு என்னன்னு கேட்டாரு. அவர்களை குளிச்சுட்டு வரணுங்க, நான் குளிக்கிறது இல்லை ஒழுங்கா. குற்றாலத்துக்கு போயிருந்த போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பெரியார் சொல்கிறார், சுப்பையா ஒரு போர்டு எழுதி வைக்கணும்னு. எங்கள் அப்பா உடனே அடடா பெரிய ஏதோ செய்தி கொள்கை பிரச்சாரத்தை எழுதி வைக்கணும்னு சொல்கிறாரு போல இருக்குன்னு, ஐயா என்ன எழுதணும், இந்த குளிச்சுட்டிங்களான்னு கேட்கக்கூடாதுன்னு இப்போ எழுதி வையா. ஒவ்வொரு பயல்கிட்டையும் இதே வேலையாக இருக்குங்கிறார். ஏன்னா குற்றாலத்துக்கு போனால் எல்லாரும் கேட்பான்ல அறிவியலை குளிச்சிட்டிங்களான்னு. நானும் பாத்ரூம்ல தான் குடிப்பேன். இவர் சொன்னாரு அவனுக்கு பைக்கு கூட ஓட்ட தெரியாதுன்னு. நான் பயந்துட்டேன், எனக்கும் தெரியாது. பைக் ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் வேற தற்கொலைன்னு வேற சொல்லிவிட்டாரு. நியாயமா இது? அந்த ஆளுக்கு அந்த பட்டம் பொருந்தும், பல்வேறு காரணங்களால் பொருந்தும். பைக் ஓட்டாதனால இல்லை, ஏன்னா நானும் சேர்த்து என்னையும் சேர்த்து. ஐயா பெரியார் கேட்டார், என் பெயர் சைவ பெயர் இல்லை, நான் தினமும் புலால் உண்கிறவன், நான் தினமும் குடிக்கிறவன் இல்லை, என்னை ஏன் நீங்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கிறீர்கள், அவனை ஏன் அனுமதிக்கல? இந்த காரணங்கள் எல்லாம் போய் சாதி என்கிற காரணத்தாலேயே நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னவர் பெரியார். அதனால் கோயிலை மறுத்தார். சரி, மறைமலையடிகளார் இதை எழுத்திலும் பதிவு செய்திருக்கிறார். புத்தகத்தின் பெயர் பக்கம் எல்லாம் சொல்லி குறிச்சுங்க, சாதி வேற்றுமையும் போலி செய்வர்களும். அடிகளார் எழுதின புத்தகம் 96வது பக்கம். அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த சைவர்கள் எல்லோரும் அந்த கீழ்ச்சாதியாரிடம், அவர் அப்படிதான் பயன்படுத்துறார், மேற்சாதியார் கீழ்ச்சாதியார் இடம் பரிவோடு பழகுங்கள், அவர்களை நல்வழிப்படுத்துங்கள், இல்லையானால், அதான் மிக குறித்து கொள்ள வேண்டிய செய்தி, இல்லையானால் அவர்கள் கிறித்துவ துலுக்க பௌத்த மதங்களுக்கு போய்விடக்கூடும் எழுதுறார். இதை எப்படி நான் ஏற்பதுன்னு பெரியார் கேட்கிறார். நீங்கள் எந்த பக்கம்? நாங்கள் பெரியார் பக்கம். நீ சொல்லு, இதை கேளுங்க, சொல்லுங்க எவனையாவது. அங்கிருந்து வருகிறது. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் இன்னும் மோசமாக சொல்றார். ஆறுமுக நாவலர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர், அது ஒரு பக்கம். நீங்கள் தெருவில் போகிற போது தீண்டத்தகாதவரை யாரேனும் பார்த்து விட்டால் வீட்டுக்கு வந்ததும் அணிந்திருக்கிற வஸ்திரானங்களோடு குடித்து விட வேண்டும். அதை சட்டை கழட்டிட்டு குடிக்கக்கூடாது, ஏன்னா அவனை பார்த்ததுல சட்டையில் வேற ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வஸ்திராமணங்களோடுன்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறார், அதோட குடித்து விட வேண்டும் என்று சொன்னவர் ஆறுமுக நாவலர். அப்புறம் எங்க தாத்தா ஊவேசா, எத்தனை தாத்தா எத்தனை அப்பா, எல்லாரும் சித்தப்பா பார்த்தா, ஐயோ தாழ முடியல. சேக்குரா தம்பியா? தம்பி சேக்குரா உண்மையாவே தாங்க முடியல. நம்ம தென்கட்சி சொன்ன மாதிரி கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வராது, அது ஒண்ணுதான் உண்மை. நமக்கு வந்து தொலைச்சிரும் போற, அவனுக்கு வராது, நமக்கு வந்து தொலைச்சிரும் போற. ஊவேசா அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் சொல்லுகிறார், நாம ஊவேசா யாரையுமே குறைச்சி மதிப்பிடல, இருக்கிற இன்னொரு பக்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஊவேசா சொல்லுகிறார், நீங்கள் தமிழ் மரபு என்கிற தலைப்பில் செந்தமிழ் செல்வியில் எழுதப்பட்ட கட்டுரை என்ன எழுதியிருக்கிறார்னா, தமிழில் சொற்கள் இருந்தாலும் எந்த இடத்தில் எப்படி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதுவே தமிழ் மரபு. ஒரு வேலையாளை பார்த்து, எந்த சொல்லு என்னுடையதல்ல, ஒரு வேலையாளை பார்த்து சோறு தின்றாயா என்று கேட்கலாம். அதையே ஒரு கனவானிடமோ ஒரு பிராமணாளிடமோ கேட்கக்கூடாது. போஜனம் ஆயிற்றா, நிவேதனம் ஆயிற்றா என்று கேட்க வேண்டாம். நாங்க சாப்பிட்டா சோறு, நீங்க சாப்பிட்டா போஜன, சோறு தின்றாயா என்று கேட்கலாம் வேலையாளை பார்த்து. ஆனால் கனவானை பார்த்து, கனவானா இவனுதான் பார்த்து போஜனம் ஆயிற்றா, இதுதான் தமிழ் மரபு. 2 மாதங்களுக்கு பிறகு வந்த செந்தமிழ் செல்வியில முத்தமிழ் காவலர் கியாப்பே இதை மறுத்து விட, அவரும் தாத்தா, இவரும் தாத்தா, அவரும் தாத்தா தான், பாட்டாங்க எங்க தாத்தன் சொல்லிட்டாங்க. நாங்கள் பல பெரியார்களை போற்றுகிறோம், நீங்கள் ஏன் ஒரு பெரியார்? நீ போற்ற பெரியார் பூரா எங்க பெரியாரை போற்றவன் தான். வஉசி, கியாப்பே, பாரதிதாசன் எல்லாம் எங்க பெரியாரை போற்றவன் தான். எனவே அப்போ என்ன கேள்வி என்றால், எது தமிழ் மரபு என்று அதே செந்தமிழ் செல்வியில் கியாப்பே அவர்கள் அதை மறுத்து விட எழுதுகிறார். எனவே இங்கே என்ன வருகிறது என்றால், மொழி பற்றிய விவாதம் வருகிறது. எனவேதான் பெரியார் அந்த மொழி சனியன் என்று சொன்னார். அதான் விஷயம். இதுல என்னடா சண்டை? மனுஷனை மதிக்காம சொற்கள் என்ன இருக்கிறது என்று பெரியார் கேட்டார். அவரை தமிழ் விரோதி என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் மனிதகுல விரோதி என்று நாங்கள் சொல்ல வேண்டியது. அவர் சமூகத்துக்காக, சமத்துவத்துக்காகத்தான் மொழியை பற்றி விமர்சனம் வைத்தார். இதுதான் இடதுசாரி தமிழ் தேசியம், வேற ஒன்றும் அல்ல. ரொம்ப குறிப்பாக
நீ தமிழனா சொல்லு, பெருமைப்படுகிறாயா பெருமைப்படு, ஆனால் சாதியின் பெயரால் பெண் என்கிற அடிப்படையில் யாரையும் அடிமையாக்காதே, நீ என்ன பேர் வேணாலும் சொல்லு, அவ்வளவுதான் பெரியார். ஏனென்றால் இந்த தேசியம் என்பதில் எல்லாம் கலந்துதான் கிடக்கும். நம்ம கிருஷ்ணராஜ் சொன்ன மாதிரி கலந்துதான் கிடக்கும். புதுமை இருக்கும், பழமை இருக்கும். ரொம்ப குறிப்பா ஒன்ன சொல்லலாம், நம்ம காங்கிரஸ் கட்சியை விட பெரிய தேசிய கட்சி ஒன்றும் இல்லை தானே, ஆங்கிலேயர்களை எதிர்த்து. அதுல எல்லா கலவையும் சேர்ந்து தானே கிடந்துச்சு. பொது உடைமை கட்சியாளர்கள் இருந்தார்கள், பொது உடைமை கூடாதுங்கிறவன் தான். ரொம்ப சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்லிடலாம். அந்த காங்கிரஸ் கட்சியில் நேருவின் ஆட்சியில் அம்பேத்கரும் இருந்தார், ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் இருந்தார். ஷியாமா பிரசாத் முகர்ஜி தான் ஜனசங்கத்தை ஆரம்பிச்சவர், அம்பேத்கர் தான் நேர் எதிரானவர். இன்னமும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சியில் அம்பேத்கரும் இருந்தார், டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இருந்தார். இரண்டு பேரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இரண்டு புத்தகங்களுக்கும் ஒரே தலைப்பு, ஹிஸ்டரி ஆஃப் பிலாசபி ஆஃப் இந்துயிசம். அம்பேத்கரும் அதே பேரில் எழுதியிருக்கிறார், ராதாகிருஷ்ணனும் அதே பேரில் எழுதியிருக்கிறார். தலைப்பு ஒன்று, உள்ளடக்கம் நேர் எதிரானது. ரெண்டு பேருமே காங்கிரஸ் தான். ராதாகிருஷ்ணனுக்கு இந்த நாடும் காங்கிரஸ் கட்சியும் பல பெருமைகளை கொடுத்தது. ஏனென்றால் அவர் நாட்டுக்காக எதுவும் செய்யலை. சொல்லுவது ஏதாவது ஒரே ஒரு விடுதலை போராட்டத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கலந்துகிட்ட வரலாறு உண்டா? வேண்டாம், போராட்டம்லாம் வேண்டாம். ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு விடுதலை போராட்ட கூட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எங்காவது அவர் பேசியிருக்கிறாரா? தன் சொத்து சுகம் அனைத்தையும் இழந்த வ.உ.சியும் அவரும் பிறந்த நாள் ஒரே நாள், செப்டம்பர் 5. திரும்ப திரும்ப செப்டம்பர் 5 ஆசிரியர் நாள் என்பது சரி, அது ராதாகிருஷ்ணன் பிறந்ததால் அல்ல, வ.உ.சி பிறந்ததால். எப்படி வாழ வேண்டும், நாட்டுக்காக எப்படி தன்னை இழக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி தான். எனவே அதுதான் ஆசிரியர் நாள். எதற்காக என்றால், இப்படித்தான் அந்த மொழி அடிப்படையில் மட்டும் அப்படி ஏமாந்து போய்விடாதீர்கள். பெரியார் சொல்லிக் கொடுத்த பாடம் வேறு ஒன்றும் அல்ல, நம் மொழிக்கு எதிரானது அல்ல. மொழியின் தூய்மை, மொழியின் தொன்மை, மொழியின் அழகு, இவற்றையெல்லாம் பாராட்டிக்கொள். ஆனால் அதற்காக மட்டும் சமத்துவமின்மையை மொழியின் பெயராலும் ஏற்காது. வேற இடதுசாரி தமிழ் தேசியம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் எனக்கு 2005 இப்படி ஒரு தலைப்பு தோன்றும் போது, அப்போது வெளிவந்த உடனே பலரும் அதை பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்தது. பிறகுதான் எனக்கு தோன்றுச்சு, சரியாக தான் சிந்திச்சிருக்கோம் போல இருக்குன்ட்டு. நான் முதலில் திட்டமிட்டதே திராவிட இயக்க தமிழர் பேரவை அல்ல, தமிழ் தேசிய இடதுசாரிகள். அதுதான் நான் முதல்ல அமைப்புக்கு சிந்தித்த பெயர். ஆனால் அது ரொம்ப பேருக்கு புரியாது, இது என்னன்னு விளக்குறதுக்கே என் வயசு போயிடும் போல இருந்துச்சு. பிறகு யோசித்து பார்த்தேன், இடதுசாரி தமிழ் தேசியம் என்பதை விளக்குவதை விட இடதுசாரி தமிழ் தேசியம் என்று 3 சொற்களால் சொல்லுவதை திராவிடம் என்று ஒரே சொல்லால் சொல்லலாம் என்று எனக்கு தோன்றும். திராவிடம் அவ்வளவுதான், வேற என்ன. தமிழ் தேசியம், இடதுசாரி தமிழ் தேசியமே திராவிடம். அந்த திராவிடம் திருட்டு திராவிட கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்து தான் பொண்ணு எடுக்கிறானுங்க. எங்கள் அண்ணன் காரிமத்தி யாரு, எந்த கும்பல், எந்த கூட்டத்தில் இருந்து வந்தார் அவரு? எனவே உனக்கு பொண்ணு எடுக்கவும் இடம் கிடைக்கல, பேசுறதுக்கும் இடம் கிடைக்கல. ஆனால் கத்துறதுக்கு தமிழ்நாடு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாள் இனி ஓடாது. இப்போ 72 வழக்கு, 72 ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த சில பேர் இந்த காவடி எடுத்துட்டு நேர்த்தி கடன் ஒவ்வொரு ஊரா போய் வாங்கிப்பாரு. இது ஒவ்வொரு கோர்ட்டா இப்போ. இன்னைக்கு கடலூர், வடலூர் போகட்டும்.